சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அது கூடவே ஒரு சிக்கன் பீஸையும் வச்சு எடுத்துக்கிறேன். சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CookwithDhayalini சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கனை வச்சு கறி குழம்பு செய்ய போகிறோம். இந்த கறி குழம்பை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நான் அடிக்கடிக்கு செய்கிற ஒரு டிஷ்ஷு தான் இது. ஏன்னா இது என்னுடைய ஃபேவரட். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்களும் மறக்காமல் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்கேங்க. சாம்பார் வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சு எடுத்துக்கலாங்க. நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கலாங்க. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சிக்கன் குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அதே சமயம் சாப்பாடு கூடவும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்க போகுது. இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தக்காளி 2 பெரிய சைஸ் எடுத்துருக்காங்க. அதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி சமைச்சு பாருங்கள். அதோட டேஸ்ட் இன்னமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். கறி குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 50 கிராம் பூண்டும் அதுக்கு பாதி இஞ்சி எடுத்துருக்கேன். இதை பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இன்னைக்கு நான் செய்ய போகிற குழம்புக்கு தேங்காய் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் அரை மூடி தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் டைரெக்டாக குக்கரில் செய்ய போகிறேங்க. அதனால் குக்கரை வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. கறி குழம்புக்கு தேவையான பட்டை வகைகளை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை போட்டுக்கலாம். பட்டை வகையெல்லாம் நல்லா பொரியட்டோங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 வகையான வெங்காயம் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். அதுதான் கொஞ்சம் நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்காக அதை நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நான் ஃபினிஷ் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 o'clock ஆகிடும். ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கிளறிலாங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுருலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அஞ்சாறு முந்திரி எடுத்திருக்கேன், 1 பட்டை எடுத்திருக்கேன், 1 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நான் 5 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே நான் தேங்காவும் அது கூட அரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்று சேர போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். நல்லா ஃபைனாக அரைக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1
1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட நார்மல் மிளகாத்தூள் இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் காரம் கம்மியாக இருக்கும், பட் கலர் ஜாஸ்தியாக கொடுக்கும். நார்மல் மிளகாத்தூள் தான் இருக்குன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கறி மசாலா, கரம் மசாலா இல்லைங்க, கறி மசாலா. கரம் மசாலா ஃப்ளேவர் வேறு, கறி மசாலா ஃப்ளேவர் வேறு. அதனால் இன்றைக்கி நான் கறி மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விட்டுறலாங்க. மசாலாவோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த ஸ்டேஜில் கறி குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே நான் ஃப்ரெஷ்ஷாக தயிர் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா கறி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு, அதுக்காக நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வதக்குனா போதுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை அப்படியே நல்லா கிளறி விட்டுருலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வைங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்றைக்கி நான் போன்லெஸ் அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். போன்லெஸ் வாங்கினீங்கன்னா சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கும் அந்த எலும்புலாம் இல்லாமல் கிடைக்கும். இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுறலாங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் ஆஃப் குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்க போகிறேன்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டா போதுங்க. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட சிக்கன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துடலாங்க. ரெண்டு விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாகவும் வாசனையாகவும் இருக்குது. எண்ணெய்லாம் பிறண்டு மேலே வந்திருக்கு. எனக்கு இந்த அளவு குழம்பு போதுன்னு நான் வச்சுருக்கேங்க. உங்களுக்கு இதுவே திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன். அதை நல்லா கையில் நுணுக்கிக்கலாம். அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். சுட சுட இட்லியும் கறி குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு இட்லியோட சாப்பிட போகிறேன். அதை அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு சிக்கன் பீஸை வச்சு எடுத்துக்கிறேன். சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்க. குழம்போட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த தட்டு ஃபுல்லாக நான் தான் காலி பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல டிஷ்ஷோடு உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. ரொம்பவும் குக் ஆகலை. சாஃப்டாக நமக்கு கிடச்சிருக்கு.